அப்படியான வண்டி போலாம் போலாம் போலாம். எங்க மாவட்ட செயலர் முன்னாடி போங்க. எங்க மாவட்ட செயலர் தெரியுங்க. என்ன ஆபீஸ் போனீங்களா? உள்ள போறா உள்ள போ உள்ள போ. அப்படியே வழி விட்டு எல்லாம் வருவாங்க. அப்படியே போயினர் 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 அப்படியே போயினர் போயினர் அப்படியே போயினாருங்க. இல்லை வட்டா பார்த்து போ போன 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 அப்படியே போன. ஒரு வருடத்திற்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு 5 கோடி தர வேண்டும். 19-20ற்கு 2.5 கோடி கொடுத்தார்கள். அந்த இரண்டாம் கட்டத்திற்கான 2.5 கோடி பிரைம் மினிஸ்டர் ஒன்றிய நம்முடைய பிரதமருடைய PM என்ற வெள்ள நிவாரண நிதி கேட்டுக் கொண்டார். 20-21ற்கு 5 கோடி எடுத்துக்கொண்டாகிவிட்டது. 21-22க்கும் 5 கோடி எடுத்துக்கொண்டாகிவிட்டது. 12.5 கோடி அவருடைய நிதிக்கு முதலில் சென்றுவிட்டது. போராடி கோரிக்கைகள் வைத்து எல்லாம் நாங்கள் போராடிய பின்பு 7 கோடி எங்களுக்கு திருப்பி அளிக்கப்பட்டது. அது இந்த கடந்த 3 வருடங்களில் மட்டுமே நாங்கள் அதனை முழுமையாக செலவழிக்க முடிந்தது. இந்த நிலையை முதலமைச்சரிடம் சொன்னவுடன் அவர் தோழி என்ற பெயரில் இப்பொழுது அந்த பெண்களுக்காக தமிழ்நாட்டிலே குறைந்த கட்டணத்தில் விடுதிகளை நிறுவி இருக்கின்றார். அப்பொழுது சொன்ன வாக்குறுதி ஒன்றிய அரசால் நிறைவேற்ற முடியாத அந்த வாக்குறுதி இப்பொழுது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்றால் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய திருமா அவர்கள் மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவர் வழி விட்டுருங்க கொஞ்சம் அப்படியே ஒட்டி விடுங்க. கொடிய கேட வணக்கம் தோழர். ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக ஒலிக்கின்ற என்றென்றைக்கும் கற்பி ஒன்றுபடு போராடு என்பதையே நம்முடைய அத்தனை பேருக்கும் உரிமை முழக்கமாக முன்வைத்திருக்கின்ற தோழர் அவர்களுக்கு அன்பான வணக்கம். தோழர் அவர்களுடைய அந்த எழுச்சி மிகுந்த உரையை காண உங்களோடு நானும் ஆவலாக இருக்கின்றேன். பலமுறை பல இடங்களில் பல மேடைகளில் கேட்ட குரல் தான். ஆனாலும் ஒவ்வொரு முறையும் எழுச்சியையும் உரிமை முழக்கத்தையும் நமக்குள் உரிமை உணர்வையும் ஊட்டுகின்ற அவருடைய அந்த உரைக்காக வழிவிட்டு என்னுடைய உரையை இத்தோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அருமை அண்ணன் திருமா அவர்கள் திருமாவளவன் அவர்கள் பொதுமக்களிடையே
சூப்பர் சூப்பர். ஓர 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 அவங்கள மறைச்சுக்கு பாரு அவரு சார். பின்னாடி அது வாங்க அது வாங்கப்பா. ஏய் ஜானகி அது வாங்க. எல்லாரும் உட்காருங்க. இன்னொரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிட்டு கூட்டம். ஓர 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 சைடு 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 சைடு. ஏய் அடே வடி சைடு. அது அவங்க குடுப்பா. ஆமா அவள தெரியலப்பா. பின்னாடி கிரங்க தெரியலப்பா. ஓர 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 ஏம்பா அவங்க பின்னாடி இருக்கிறவங்க தெரிஞ்சு பார்த்தா நீ வாங்கப்பா வாங்கப்பா. ஏ வரமா வரமா. ஏ தம்பி இறங்க. ஏ இறங்க போறவா. எல்லாம் இறங்க போறோமா. அது இறங்க. நீ இறங்க. நீ இறங்குப்பா. இருக்கிற நல்லா இருக்கு. இறங்க இல்லையா பகலன் இந்த வாரம் வாரம் எல்லாம் வர வந்துருங்க. தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் நமது வெற்றி வேட்பாளர் மக்களவை உறுப்பினர் திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை அவருடைய வெற்றிக்காக வியூகங்களை அமைத்து மிகச் சிறப்பாக களப்பணி ஆற்றி வருகிற ஆற்றல் மிகு செயல் வீரர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மாசு அவர்களை அவருக்கு உற்ற துணையாக களத்தில் நிற்கும் நமது சட்டமன்ற உறுப்பினர் அன்பு இளவல் பிரபாகர ராஜா அவர்களை இந்நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் பகுதி செயலாளர் கண்ணன் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் தனசேகரன் அவர்களே, கன்னிகை ஸ்டாலின் அவர்களே, வர்த்தகர் அணியின் மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் அவர்களே,
ராஜா அவர்களே, குணசேகரன் அவர்களே, பாலவாக்கம் விஸ்வநாதன் அவர்களே, வாசுகி பாண்டியன் அவர்களே, துரைராஜ் அவர்களே, எஸ்டி தங்கராஜ் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர் முத்தழகன் அவர்களே, இள பாஸ்கரன் அவர்களே, ராஜமாணிக்கம் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தம்பி கரிகால் வளவன் அவர்களே, மாவட்ட செயலாளர் சைதை ஜேக்கப் அவர்களே, தென் சென்னை மாவட்டத்தின் இன்னொரு செயலாளர் இளையா அவர்களே, தம்பி வழக்குரைஞர் சாரநாத் அவர்களே, மற்றும் வேளச்சேரி ரவிசங்கர், கதிர் ராவணன், விகோ ஆதவன், ஆதி வெற்றி செல்வன், KR புதியவன், வழக்கடை ராஜன், சகா முன்னவன், கன்சல்டிங் செந்தில் ஆகிய தோழர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் வேல்முருகன் அவர்களே, ரவி அவர்களே, முகமது இலியாஸ் அவர்களே, மதிமுக ரவி அவர்களே, விருகை கண்ணன் அவர்களே, கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கத்தை சார்ந்த தோழர் மாத்யூஸ் அவர்களே, மக்கள் நீதி மையத்தின் பொறுப்பாளர்கள் சண்முகம், விஜி ஆகிய தோழர்களே, மற்றும் திரளாக கூடியிருக்கிற வாக்காளர் பொதுமக்களே, ஜனநாயக சக்திகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் மக்களவை உறுப்பினராகவே இப்போது களம் காண்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் அவர் ஆற்றிய பணிகள், நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய உரைகள் அனைத்தும் நீங்கள் அறிந்தவை. நான் புதிதாக சொல்ல எதுவும் இல்லை. நல்ல சிந்தனையாளர், முற்போக்கு சிந்தனையாளர். திராவிட இயக்க பாசறையில் வளர்ந்தவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்பதற்கு நாம் வெளிச்சம் போட்டு காட்ட தேவையில்லை. அத்தகைய முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு பேராளுமை தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள். எழுத்தாளர். அவருடைய நூல்கள் பல பிற மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. அறிவார்ந்த தளத்தில் அவருக்கென்று ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிறது, உலகம் தழுவிய அளவில். ஒரு பேராசிரியராக பணியாற்றியவர், ஆங்கிலத்துறையில் பேராசிரியராக பணியாற்றியவர். ஒரு தகுதி வாய்ந்த வேட்பாளரை நமது தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் தென் சென்னைக்கு வழங்கியிருக்கிறார் என்பது தென் சென்னை வாக்காளர் மக்களுக்கு பெருமைக்குரியதாக உள்ளது. நாம் பெருமைப்பட வேண்டும். அவர் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரைகளை நீங்கள் யூடியூப் போன்ற வலைத்தளங்களில் பார்த்திருக்கக்கூடும். ஆங்கிலத்திலும் தமிழிலும் மிகச் சிறப்பாக உரையாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர். ஆற்றொழுக்கு நடையில் தட்டு தடுமாற்றம் எதுவும் இல்லாமல், பிசிறு இல்லாமல் கருத்துக்களை வலுவாக எடுத்து வைக்கக்கூடிய வாத திறமை அவரிடத்திலே இயல்பாக அமைந்திருக்கிறது. ஆகவேதான் மீண்டும் இந்த களத்தில் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழச்சி தங்கப்பாண்டியனை உங்களை நம்பி ஒப்படைத்திருக்கிறார். அவர் மறுபடியும் நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும். திராவிட இயக்க அரசியலை அங்கே அவர் எடுத்து முழங்க வேண்டும், உரத்து முழங்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு நம்முடைய தளபதி அவர்கள் 2வது முறையாக அவருக்கு இந்த வாய்ப்பை, அரும்பெரும் வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவருக்கு எதிர்பாராத வகையிலே காலில் அடிபட்டு அவர் செயல்பட ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்றாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இப்போது உங்களை எல்லாம் அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பது உள்ளபடியே வியப்பாக இருக்கிறது. அவரை ஆதரித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக நம்முடைய
ஆற்றல் மிகு செயல் வீரர் அண்ணன் மாசு அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன். நானும் சிதம்பரம் தொகுதியிலே வேட்பாளராக வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் 30% கூட நான் இன்னும் மக்களை சந்திக்கவில்லை. ஆனாலும் தென் சென்னையில் நான் பேச வேண்டும் என்ற ஒரு அழைப்பு வந்ததும் ஓடோடி வந்து உங்கள் முன்னால் நான் இருக்கிறேன். அவருடைய வெற்றியில் எனக்கும் ஒரு சிறு பங்கு இருக்கிறது என்று சொல்லிக்கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையும் என்று கருதி வந்து உங்கள் முன்னால் நிற்கிறேன். அருமை தோழர்களே, இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல. இது நம் தேசத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு யுத்தம். மக்கள் நடத்தும் தர்ம யுத்தம், அறப்போர். ஒருபுறம் இந்திய நாட்டு மக்கள் நிற்கிறார்கள், இன்னொரு புறம் சங் பரிவார் கும்பல் நிற்கிறார்கள். ஒரு கும்பலுக்கும் மக்களுக்கும் இடையில் நடக்கிற ஒரு மாபெரும் அறப்போர் என்பதை நாம் நினைவிலே இருத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் மிக முக்கியமானது, அடிக்கோடிட வேண்டிய ஒரு செய்தி. கடந்த காலங்களில் நீங்கள் வாக்களித்தது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் என்றாலும் கூட இந்த முறை நீங்கள் வாக்களிக்க போவது 1000 மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் இந்த தொகுதியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதல்ல, தமிழச்சி தங்கப்பாண்டியனா அல்லது தமிழிசையா என்பதல்ல. இந்த தேர்தல் மக்களுக்கும் சங் பரிவார் கும்பலுக்கும் இடையிலே நடக்கிற யுத்தம். இந்த யுத்தத்தில் மக்கள் வெல்ல வேண்டும். மக்களுக்கு, மக்கள் பக்கம் நாம் நிற்கிறோம். மக்களுக்கு துணையாக மக்களின் பக்கம் நாம் நிற்கிறோம். நம் பக்கம் மக்கள் நிற்கவில்லை, மக்களின் பக்கம் நாம் நிற்கிறோம். இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தேசிய அளவிலான ஒரு தேர்தல் வியூகத்தை அமைத்து இன்றைக்கு அகில இந்திய அளவிலே இந்த தேர்தலை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆளுமையாக அண்ணன் விளங்குகிறார். அதை கவனத்திலே கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அளவிலே தன்னுடைய தேர்தல் களத்தின் எல்லையை சுருக்கிக் கொள்ளவில்லை. அவர் சராசரியாக இந்த தேர்தலை சந்தித்திருப்பாரேயானால் தன்னுடைய கொள்கை பகை அதிமுக, தன்னுடைய கொள்கை எதிரி எடப்பாடி பழனிசாமி என்று தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளேயே சுருக்கி களம் அமைத்திருப்பார், சுருக்கி இருப்பார். ஆனால் அப்படி இல்லை. அதிமுகவை அவர் ஒரு பொருட்டாக கருதவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அவர் தன்னுடைய எதிரியாக, பிரதான எதிரியாக முன்னிறுத்தவில்லை. அகில இந்திய அளவிலே அவருக்கு ஒரு வியூகம், ஒரு பார்வை. அதனால்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களோடு அவர் கைகோர்த்து அகில இந்திய அளவிலான தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்தியா என்கிற கூட்டணியை உருவாக்குவதற்கு முதல் புள்ளியை தொடங்கி வைத்தவர், அடித்தளம் அமைத்தவர், அதற்கான வழிகாட்டியவர் நம்முடைய தளபதி அவர்கள் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். 1977 இதே போல நாட்டுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்ட போது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தேசிய அளவிலான ஒரு தேர்தல் வியூகத்தை அமைத்தார். அப்போது ஜனதா என்கிற ஒரு கூட்டணி உருவானது. அது 1977 நடந்த ஒரு வரலாறு. அன்றைக்கு இருந்த நிலை வேறு. அப்போது காங்கிரசுக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருந்தது. அந்த இணைப்பிலே இன்றைய பாரதிய ஜனதா ஜனசங்கம் என்கிற பெயரிலே இருந்தது. ஜனதாவிலே ஜனசங்கமும் இருந்தது. அப்போதெல்லாம் அவர்கள் பெரிய சக்தி கிடையாது. 1984 தான் அவர்கள் 2 எம்பியை பெற்றார்கள். 1977 ஜனதாவில் ஒரு கட்சியாக இருந்தது. பிறகு அவர்கள் வெளியேறி பாரதிய ஜனதா என்று ஒரு புதிய கட்சியை தொடங்கிவிட்டார்கள். அது ஒரு வரலாற்றுக்காக நான் சொல்லுகிறேன். 1977 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு எத்தகைய தேசிய பார்வை இருந்ததோ, எத்தகைய தேர்தல் வியூகம் அமைக்கக்கூடிய ஆளுமையை அவர் பெற்றிருந்தாரோ, அதே நிலை இன்றைக்கு 2024 நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது.
அவர் ஒரு தேசிய பார்வை கொண்டு தேர்தல் வியூகம் அமைத்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் கைகளை கோர்த்துக் கொண்டு மம்தா பானர்ஜி அவர்களையும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களையும் உத்தவ் தாக்கரே அவர்களையும் ஏன் நிதிஷ்குமார் அவர்களையும் தேஜஸ்வி யாதவ் அகிலேஷ் யாதவ் போன்ற தலைவர்களையும் இடதுசாரி கட்சிகளின் தேசிய தலைவர்கள் தோழர் டி ராஜா தோழர் சீதாராம் யெச்சூரி போன்ற தலைவர்களையும் சந்தித்து எல்லோரையும் ஒரு புள்ளியிலே இணைக்கக்கூடிய ஒரு மகத்தான பணியை செய்தவர் நம்முடைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். ஏன் இதை அவர் செய்ய வேண்டும்? என்ன தேவை? ஏன் இதை விரிவுபடுத்த வேண்டும்? தமிழ்நாட்டு அளவிலே 40 தொகுதியோடு நின்று விடலாம். அதிமுகவை எதிர்கொள்வது அவருக்கு மிகவும் எளிது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை இன்னொரு முறை வீழ்த்த வேண்டிய தேவையில்லை. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தலிலும் 3 முறை வீழ்த்தி காட்டியிருக்கிறார். இந்த கூட்டணி 2018 2017 உருவானது. இந்தியாவில் இப்படி ஒரு கூட்டணி எந்த மாநிலத்திலும் கிடையாது. இப்படி ஒரு கூட்டணியை தொடர்ந்து பல தேர்தல்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு கட்டுக்கோப்பாக வைத்து வழிநடத்தக்கூடிய வலிமை இந்திய அளவிலேயே நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. வேறு எங்கேயும் அணிகள் அப்படி தொடர்ந்து நீடிப்பது ஏன்? 2019 உருவான இந்த அதிமுக கூட்டணி பாஜக, அதிமுக, பாமக, தேமுதிக எல்லாம் இந்த தேர்தல் வரையில் நீடிக்க முடிந்ததா? இல்லை. அவர்கள் எப்போது வெளியேறினார்கள், எப்போது அது உடைந்தது, எப்போது நொறுங்கியது என்று நமக்கே தெரியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீரென்று தனித்து நாங்கள் போட்டியிடுவோம் என்று அறிவிக்கிறார். எந்த அடிப்படையில் அறிவிக்கிறார்? எதற்காக அறிவிக்கிறார்? என்ன முரண்பாடு? கொள்கை அடிப்படையிலான முரண்பாடா? பாரதிய ஜனதா பேசுகிற அரசியலில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அவர்கள் வெறுப்பு அரசியலை விதைக்கிறார்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுகிறார்கள், அதனால் நாங்கள் வெளியேறினோம் என்று என்றைக்காவது அவர் பேசியது உண்டா? சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தது தவறு, அன்றைக்கு நாங்கள் தவறு இழைத்து விட்டோம், இன்றைக்கு நாங்கள் உணர்ந்து கொண்டோம், பிஜேபியை விட்டு வெளியேறுகிறோம் என்று என்றைக்காவது அவர் பேசியது உண்டா? இதுவரையில் அவர் வெளியே வந்து ஒரு நாளாவது மோடியை விமர்சித்திருக்கிறாரா என்பதை தயவு கூர்ந்து பொதுமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிமுக தனித்து போட்டியிடக்கூடிய சூழலில் ஏன் நாடாளுமன்ற தேர்தல் என்கிற நிலையிலே கூட மோடியை விமர்சிக்கவில்லை, பிஜேபி விமர்சிக்கவில்லை? இந்த தேர்தலில் யார் பிரதமர் என்பதுதானே கேள்வி. அந்த கேள்விக்கு விடை காண்பதுதானே தேர்தல். மோடி தொடர்வதா வேண்டாமா என்பதுதானே. நம்முடைய கூட்டணி சொல்கிறது மோடி வேண்டாம், அழுத்தமாக சொல்லுகிறோம். அதனால்தான் தேசிய பார்வை, அதனால்தான் தேசிய அளவிலான தேர்தல் வியூகம், அதனால்தான் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியோடு அண்ணன் தளபதி அவர்கள் இறுக்கமாக கைகளை பற்றி நிற்கிறார். மகாராஷ்டிராவிலே மும்பையிலே முடிந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு அந்த நிறைவு விழாவிலும் பேசினார். காங்கிரஸ் இல்லாமல் தேர்தலை சந்திக்க முடியாதா திராவிட முன்னேற்ற கழகத்தால்? காங்கிரஸ் இல்லாமல் இருந்திருந்தால், பாரதிய ஜனதாவோடு நட்பு பாராட்டி இருந்தால், நல்லிணக்கமாக இருந்திருந்தால் செந்தில் பாலாஜி உள்ளே போய் இருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது. பாரதிய ஜனதாவோடு நட்பு பாராட்டி இருந்தால் அண்ணன் பொன்முடி அவர்களின் பதவியை இழக்க வேண்டிய நிலை, அந்த நெருக்கடி ஏற்பட்டிருக்காது. பாரதிய ஜனதாவோடு நட்பு பாராட்டி இருந்தால் இன்றைக்கு திமுக முக்கிய புள்ளிகளின் வீடுகளில் ஐடி ரைடு நடக்காது, இன்கம் டாக்ஸ் ரைடு. நான் தங்கியிருந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறான் முதல் முறையா சிதம்பரத்தில். இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் கடைசியாக இருக்கிற ஒரு கட்சினா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் நலிவடைந்த ஒரு வேட்பாளர் என்றால் அது திருமாவளவன் தான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கட்சியை, அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை அச்சுறுத்துவதற்காக நான் தங்கியிருந்த கட்சி தோழரின் வீட்டுக்கு போலீஸ் அல்ல, ஐடி இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் வருகிறார். என்ன அர்த்தம்? அவர்களை எதிர்க்கிறோம் என்பதுதான், அம்பலப்படுத்துகிறோம் என்பதுதான். இந்த நெருக்கடிகளை எல்லாம் எதிர்கொண்டு எதற்காக காங்கிரசோடு கைகோர்த்து நிற்கிறார் தளபதி அவர்கள்? இதை ஆழமாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏனோ தானோ என்று தேர்தலை அவர் சந்திக்கவில்லை, ஏனோ தானோ என்று பதவிக்காக ஒரு தேர்தலை அவர் சந்திக்கவில்லை. இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும், ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும், பாசிச கும்பலிடமிருந்து மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த பொறுப்புணர்வோடு தான் நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தல் வியூகத்தை தேசிய அளவில் கட்டமைத்திருக்கிறார்.
பாசிச பாஜக அரசை வீழ்த்த வேண்டும். அவருடைய விளம்பரத்தில் நீங்கள் பார்க்கலாம், தொலைக்காட்சிகளில், சமூக வலைத்தளங்களில். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஸ்டாலின் குரல் நாட்டை காக்க, ஜனநாயகத்தை காக்க, சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஸ்டாலின் குரல். இதுதான் இன்றைக்கு தமிழகம் எங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதல்ல, திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதல்ல, தமிழச்சி தங்கப்பாண்டியன் வெற்றி பெற்றால் போதும் என்பதல்ல. அகில இந்திய அளவிலே இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதற்கு பாசிச பாஜக அரசை வீழ்த்த வேண்டும். அப்போதுதான் இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற முடியும், ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும், ஜனநாயக விழுமியங்களை கொண்டிருக்கிற இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும். இந்த தொலைநோக்கு பார்வை அண்ணன் தளபதி அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இவ்வளவு நெருக்கடிகளையும் சகித்துக் கொண்டு இந்த தேர்தல் வியூகத்தை அமைத்து எதிர்க்கட்சிகளோடு இணைந்து நிற்கிறார். பாசிச பாஜக அரசு மீண்டும் தொடர்ந்தால், மோடி மீண்டும் பிரதமர் ஆனால் என்ன ஆகும்? ரேஷன் கடைகள் இருக்காது, 100 நாள் வேலை திட்டம் இருக்காது, சமூக நீதி என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிற இடஒதுக்கீடு இருக்காது, தேர்தல்கள் நடக்காது, மாநில அரசுகள் கலைக்கப்படும், ஆளுநர் ஆட்சிகள் ஆங்காங்கே உருவாக்கப்பட்டு நேரடியாக குடியரசு தலைவரின் ஆட்சியே இங்கு நிலைப்படுத்தப்படும். இதெல்லாம் கற்பனை அல்ல, யூகம் அல்ல, அவர்களே வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கிற செயல் திட்டங்கள். ஒன்றும் இப்போது அவர்கள் ஒளிவு மறைவாக எல்லாம் பேசவில்லை, வெளிப்படையாக பேசுகிறார்கள். பெங்களூரை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனந்த்குமார் ஹெக்டே என்பவர் அண்மையிலே ஒரு பேட்டியில் சொன்னார், நாம் 400 தொகுதிகளில் கட்டாயம் வெற்றி பெற்றாக வேண்டும், அப்போதுதான் இந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய முடியும். ஏன் இந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும்? இதுதான் சமூக நீதியை தருகிறது. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி ஆகிய விளிம்பு நிலை மக்களுக்கான சமூக நீதியை தருகிறது. இது பழைய சமூக ஒழுங்கை சிதைக்கிறது. பெண்கள் அதிகாரம் பெறுகிறார்கள். இதுவெல்லாம் அவர்களின் பழைய சமூக ஒழுங்கு பாதிக்கப்படுகிறது. இதுதான் RSSின் கவலை, சங் பரிவார்களின் கவலை. ஆடு மேய்க்கிறவன், மாடு மேய்க்கிறவன், கல்லு உடைக்கிறவன், மண் வெட்டுகிறவன், சாலையை தோண்டுகிறவன், கட்டிட வேலை செய்கிறவன் எல்லாம் இப்போது வெள்ளைச்சட்டை போடுகிறான், மீசையை முறுக்குகிறான், வழக்கறிஞர் ஆகிறான், நீதிபதி ஆகிறான், பேராசிரியர் ஆகிறான், துணைவேந்தர் ஆகிறான், ஆங்கிலம் பேசுகிறான், அயல் நாடுகளுக்கு போகிறான். இவர்கள் எல்லாம் இப்படி மேலே வந்துவிட்டால் யார் தெருவை கூட்டுவது, யார் கக்கூஸ் கழுவது, யார் துணி துவைப்பது, யார் விவசாயம் செய்வது, யார் மாடு மேய்ப்பது, யார் சாணி வாருவது? இதுதான் RSSின் கவலை. இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த சமூகம் என்ன ஆகும்? கோவிலின் கருவறைக்குள்ளே பூஜை செய்தவர்கள் மாடு மேய்க்கும் நிலை ஏற்படும் என்கிற கவலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த கவலையின் அடிப்படையில் தான் சமூக நீதிக்கு எதிராக அந்த கோட்பாட்டை சிதைக்கக்கூடிய வகையில் EWS என்கிற பெயரில் முன்னேறிய சமூக பிரிவினருக்கு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு, பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்கிற கேள்வி இன்றைக்கல்ல. அப்போது இருந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி, அம்பேத்கர் போன்றவர்கள் இருந்த அந்த அவையிலேயே இந்த விவாதம் நடந்தது. பண்டிட் ஜவஹர்லால் நேரு போன்ற பேர் ஆளுமைகள் இருந்த அவையிலேயே நடந்தது. பொருளாதாரம் என்பது ஒரு அளவுகோலாக இருக்க முடியாது, சமூக தகுதிதான் ஒரு அளவுகோலாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நிலைப்படுத்தப்பட்டது, உறுதிப்படுத்தப்பட்டதுதான் சமூக நீதி கோட்பாடு. அதுதான் SC, ST, OBCக்கான ரிசர்வேஷன். ஆனால் அதை சிதைக்கிற கும்பல். ஆக மீண்டும் மோடி பிரதமரானால் சமூக நீதி இருக்காது, இடஒதுக்கீடு இருக்காது. மீண்டும் மோடி பிரதமரானால் மகளிர் உரிமை தொகையை கொடுக்க முடியாது. அண்ணன் அவர்கள் 1,16,00,000 பேருக்கு இன்றைக்கு மகளிர் உரிமை தொகை கலைஞரின் பெயரால் மாதம் 1000 ரூபாய் 12,000 பேருக்கு தருகிறார்.
அதை எப்படி அவர்களால் தடுக்க முடியும்? அவர்கள் 400 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் அடுத்த ஓரிரு வாரங்களில் திமுக அரசை அவர்கள் கலைப்பார்கள். அதுதான் அவர்களின் நோக்கம். பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளுகிற மாநில அரசுகளை கலைத்துவிட்டு அதற்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை, ஆளுநர் ஆட்சியை கொண்டு வருவார்கள். நேரடியாக குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை, அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவார்கள். மீண்டும் மோடி பிரதமரானால் அரசமைப்பு சட்டம் இருக்காது. இதுவும் கற்பனை அல்ல, யூகம் அல்ல. ஏதோ அவர்கள் மீது நாம் குற்றம் சாட்டுவதற்காக சொல்லுகிறோம் என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம். இதுவும் அவர்களே பேசுவதுதான். மோடி மாநிலங்களவையிலே பேசியது இன்றைக்கும் யூடியூபில் நீங்கள் பார்க்கலாம். எனக்கு சமூக நீதியில் உடன்பாடு கிடையாது, இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று அவர் பேசியது, இந்தியிலே பேசியது இன்றைக்கு எல்லா மொழிகளிலும் மொழியாக்கம் செய்யப்பட்டு அதுல கேப்ஷன் போட்டு வந்து கொண்டே இருக்கிறது. பார்த்தால் தெரியும். இதுதான் RSS திட்டம், செயல் திட்டம். அவர்களின் கொள்கை அதுதான். ஏன் அண்ணன் அவர்கள், தம்முடைய முதல்வர் அவர்கள், தளபதி அவர்கள் காங்கிரசோடு கைகோர்த்துக் கொண்டு, இடதுசாரிகளோடு கைகோர்த்துக் கொண்டு இந்திய அளவில் ஜனநாயக சக்திகளை எல்லாம் அணிதிரட்டி இந்தியா என்கிற பெயரில் ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும். அவர்தான் வழிமொழிந்தார். பெங்களூரில் நடந்த கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டேன். மம்தா பானர்ஜி அவர்கள் தான் இந்த பெயரை முன்மொழிந்தார். INDIA இந்தியா. இதை வழிமொழிந்து இரண்டாவதாக பேசியவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். இரண்டாவதாக அவர்தான் வழிமொழிந்து பேசினார். அந்த கூட்டணியிலே இவருக்குத்தான் அனைத்து முக்கியத்துவமும். ஏனென்றால் அதற்கான முன்முயற்சி எடுத்தவர் நம்முடைய தளபதி அவர்கள். இதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அதற்கு காரணம் பாசிச பாஜக அரசை தூக்கி எறிய வேண்டும். இந்த 10 ஆண்டு காலத்தில் அவர்கள் சொன்னதை என்ன செய்திருக்கிறார்கள், என்ன சாதித்திருக்கிறார்கள்? ஒரே ஒரு கூட்டத்திலாவது நரேந்திர மோடி அவர்கள் இந்த 10 ஆண்டு காலத்தில் நான் இதை செய்து காட்டியிருக்கிறேன், ஏழை எளிய மக்களுக்காக இதை சாதித்திருக்கிறேன், ஒன்றையாவது அடுக்கியது உண்டா? தமிழ்நாட்டுக்கு வந்தால் திமுகவையும் திமுக தலைவரையும் தளபதி அவர்களின் குடும்பத்தையும் விமர்சிப்பதையே தன்னுடைய அரசியலாக செய்கிறார். ஒரு பிரதமர் இந்த 10 ஆண்டுகளில் பாஜக அரசு என்ன செய்தது என்று ஏன் அவரால் பட்டியலிட முடியவில்லை? வேலை வாய்ப்பு தருவோம் என்று சொன்னாரே, ஆண்டுக்கு 2 கோடி பேர். அப்படி என்றால் 10 ஆண்டுகளில் 20 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தந்திருக்க வேண்டுமே. அதை பற்றி என்றைக்காவது வாய் திறந்தாரா? அயல் நாடுகளில் பதுக்கப்பட்டிருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு வந்து உங்கள் வங்கி கணக்கிலே தலா 15 லட்சம் நான் டெபாசிட் செய்வேன் என்று சொன்னாரே, அதை பற்றி என்றைக்காவது வாய் திறந்திருக்கிறாரா? சமூக நல்லிணக்கத்தை பற்றி என்றைக்காவது பேசியிருக்கிறாரா? சமூக நீதியை பற்றி என்றைக்காவது பேசியிருக்கிறாரா? காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை கண்ணை மூடிக்கொண்டு படித்தால் திமுக தேர்தல் அறிக்கை போல் இருக்கிறது. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை கண்ணை மூடிக்கொண்டு படித்தால் விடுதலை சிறுத்தைகளின் தேர்தல் அறிக்கையை போல் இருக்கிறது. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தான் இன்றைக்கு எங்களின் பிரதமர் வேட்பாளர் என்று சொல்லத்தக்க வகையில் மிகச் சிறப்பாக இருப்பதற்கு காரணம் DNK இன்ஃப்ளூயன்ஸ், திமுகவினுடைய செல்வாக்கு. இன்றைக்கு காங்கிரஸ் அறிக்கையிலே சமூக நீதி குரல் ஓங்கி ஒலிக்கிறது. பெண்களுக்கு நாங்கள் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு தருவோம். பிஜேபி சொல்லுமா? இந்திய ஒன்றிய அரசு பணிகளில் பெண்களுக்கு 50 விழுக்காடு தருவோம் என்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிஜேபி நாளை அறிவிக்குமா? நரேந்திர மோடி அறிவிப்பாரா? அதே போல இடஒதுக்கீடு என்பது 50 விழுக்காட்டுக்கு மேல் போகக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் ஒரு வரம்பை விதித்திருக்கிறது. அதை தளர்த்துவோம். அப்படி இருக்க கூடாத வகையிலே ஒரு சட்டம் கொண்டு வருவோம் என்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை சொல்லுகிறது. உங்களால் சொல்ல முடியுமா? EWS என்கிற பெயரிலே ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறீர்களே, இந்த 50% இடஒதுக்கீடுக்கு உச்சவரம்பு விதித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம். அதை எடுக்க என்ன ஏற்பாட்டு செய்தீர்கள்? அதை நீக்கிறீர்களா? அந்த வரம்பு தேவையில்லை. அவரவர் மக்கள் தொகை அடிப்படையிலே இடஒதுக்கீட்டை உயர்த்தலாம் என்பதற்கு ஏதுவாக ஒரு சட்டம் கொண்டு வந்தாராம் நரேந்திர மோடி. தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். இந்த ஓபிசி மக்கள் இன்றைக்கு எல்லோரும் நாங்கள் இந்துக்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ற அந்த மாய்மாட வித்தையிலே போய் மயங்கி கிடக்கிற தோழர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், வரலாற்றை நீங்கள் திருப்பி பார்க்க வேண்டும். பிபி சிங் அவர்கள் பிரதமராக இருந்த போது ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தினார்.
மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தினார். அப்போது பிஜேபி அவர்களுக்கு ஆதரவு அளித்திருந்த நேரம். அவர்கள் ஆதரவை திரும்ப பெறுவார்கள் என்பது சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் அவர் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை நான் நடைமுறைப்படுத்திய தீர்வேன் என்று அன்றைக்கு 27.5% ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தினார். என்ன நடந்தது? இந்து சகோதரர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்துவாக உணர்கிற சகோதரர்களுக்கு நான் இந்த கேள்வியை எழுப்புகிறேன். விபி சிங் அவர்களின் ஆட்சியை கவிழ்த்தது யார்? ஏன் கவிழ்த்தார்கள்? அன்றைக்கு அத்வானி பாஜகவுடைய தலைவராக இருந்தார். மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தியதற்காகவே, ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு தந்ததற்காகவே அந்த அரசை கவிழ்த்த கட்சி தான் பிஜேபி கட்சி. இப்போது சொல்லுங்க, பிஜேபி ஓபிசி மக்களுக்கு ஆதரவான கட்சியா, எதிரான கட்சியா? தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். அந்த விபி சிங் அவர்களுக்கு சென்னையிலே இன்றைக்கு சிலை நிறுவி அழகு பார்த்திருப்பவர், அந்த குடும்பத்தை அழைத்து சிறப்பு செய்திருப்பவர் நம்முடைய அண்ணன் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். விபி சிங் யாரோ வட இந்தியர் அப்படின்னு அவர் போயிருக்கலாம். வட இந்தியர் தென்னிந்தியர் என்கிற பாகுபாடு திராவிட இயக்கங்களுக்கு ஒடுக்குமுறையில் தான் பார்ப்போமே தவிர வெறும் பிரதேச அடிப்படையில் பார்ப்பதில்லை. நீ ஒடுக்கினால் சுட்டிக்காட்டு, ஆதிக்கம் செலுத்தினால் சுட்டிக்காட்டு. விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தது பிஜேபி. அதை எதிர்த்து ரத யாத்திரை நடத்தியது அத்வானி. அந்த ரத யாத்திரை ரத்த யாத்திரையாக போய் முடிந்தது. வட இந்திய மாநிலங்கள் முழுவதும் வன்முறை வெறியாட்டம் நடந்தது. பல்கலைக்கழகங்களில் படித்த முன்னேறிய சமூகத்தை சார்ந்த மாணவர்கள், குறிப்பாக பார்ப்பன சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் முதல் முறையாக வீதிக்கு வந்து போராடினார்கள். எதை எதிர்த்து? பிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்பதை எதிர்த்து. அந்த பிஜேபியோடு எப்படி உங்களால் கூட்டணி வைக்க முடிகிறது? மருத்துவர் ராமதாஸ் அவர்களே, நண்பர்களே, பிஜேபியோடு கைகோர்த்து நிற்கிறவர்களே, இன்றைக்கு நான் கேட்கிறேன், காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை மக்கள் தொகை அடிப்படையில் உயர்த்துவதற்கு ஏதுவாக அந்த உச்சவரம்பை தளர்த்துவோம், அதற்கேற்ப சட்டம் கொண்டு வருவோம் என்று சொல்லி இருக்கிறது. உங்களால் அப்படி சொல்ல முடியுமா? ஒரு நாளும் சமூக நீதியை பற்றி மோடி பேச மாட்டார், அமித்ஷா பேச மாட்டார், இடஒதுக்கீட்டை பற்றி பேச மாட்டார். நீ நானும் இந்து என்றுதான் சொல்லுவார்கள், ஜெய் ஸ்ரீராம் சொல்லி தருவார்கள், முஸ்லீமை அடி என்று சொல்லுவார்கள், குரானை கொடுத்து என்று சொல்லுவார்கள், பைபிளை கொடுத்து என்று சொல்வார்கள், தேவாலயத்தை இடி என்று சொல்வார்கள், படி என்று சொல்ல மாட்டார்கள், படிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரமாட்டார்கள். எவ்வளவு பிற்போக்கான ஒரு சக்தி, எவ்வளவு ஆபத்தான தீங்கான ஒரு சக்தி! தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியை எதிர்க்க வேண்டும்? இந்தியாவே ஆளக்கூடிய கட்சி, பெரிய செல்வாக்கு மிகுந்த கட்சி, இடியை கையிலே வைத்திருக்கிற கட்சி, ஐடியை கையிலே வைத்திருக்கிற கட்சி, சிபிஐ கையிலே வைத்திருக்கிற கட்சி. அதற்கெல்லாம் அந்த பூச்சாண்டிகளுக்கெல்லாம் பயப்படக்கூடியவரா முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் அரசியல் வாரிசு அண்ணன் தளபதி அவர்கள்? காங்கிரசோடு இன்றைக்கு நமக்கு ஏன் இந்த பிணைப்பும் இணைப்பும் இருக்கிறது என்பதற்கு இந்த தேர்தல் அறிக்கை ஒரு சான்று. மதசார்பின்மை என்பதிலே அவ்வளவு ஈடுபாடு கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரிகள், காங்கிரஸ். காங்கிரஸோடு நமக்கு நிறைய முரண் இருக்கலாம், அது வேறு. ஆனால் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பிள் என்கிற முகப்புறையிலே செக்யூலர், சோசலிஸ்ட் என்கிற இரண்டு சொற்களையும் இணைத்தவர் இந்திரா காந்தி அம்மையார். 1976 மிசா காலத்திலே அந்த பிரியாம்பிள் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து, திருத்தம் கொண்டு வந்து அதிலே உறுதிப்படுத்தியது. ஏற்கனவே செக்யூலர் ஸ்டேட் தான் நம்முடைய இந்திய அரசு, மதசார்பற்ற அரசு தான். ஆனால் அது அரசமைப்பு சட்டத்திலே இல்லை என்பதை கண்டுபிடித்து, அம்பேத்கர் அவர்கள் எழுதி தந்த அந்த அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையிலே அது குறிப்பாக பதிவு செய்யப்படவில்லை என்பதை கண்டுபிடித்து அதை திருத்தம் செய்து, இந்த அரசு, இந்திய அரசு எப்படிப்பட்ட அரசு? சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இதுதான் முதல்ல இருந்த டெபினிஷன். 1976 விசா காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இந்திய அரசாங்கத்தை டிஃபைன் செய்யும் போது சாவரின், சோசலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், இதுதான் டெபினிஷன் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட். இந்த இரண்டு சொற்களை
நீக்க வேண்டும் என்று சுப்பிரமணிய சாமி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறார். அந்த சுப்பிரமணிய சாமி புத்தியும் நரேந்திர மோடியின் புத்தியும் ஒன்று, அமித்ஷாவின் புத்தியும் ஒன்று. ஏன் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை என்று சொன்னால் அதுதான் காரணம். இந்தியாவுக்கு அரச மதம் வேண்டாம், இந்திய அரசு ஒரு மதசார்புள்ள அரசாக இருக்கக்கூடாது. இந்த கருத்தில் ராமபக்தராக இருந்த தீவிர ராமபக்தராக இருந்த காந்தியடிகளும் உறுதியாக இருந்தார். அதுதான் முக்கியமானது, ரொம்ப குறிப்பிட வேண்டியது. ஏன் காந்தியை சுட்டார்கள்? அவர் அம்பேத்கர் மாதிரி இந்து மதத்தை விமர்சிக்கவில்லை, பெரியார் மாதிரி இந்து மதத்தை விமர்சிக்கவில்லை. அவர் ராம பக்தர், ராம் 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 என்று சொல்லிக் கொண்டேதான் இறந்தார், மண்ணில் சரிந்தார். அப்படிப்பட்ட தீவிரமான ராம பக்தராக இருந்த காந்தியடிகளை அவர்கள் சுட்டுக் கொண்டதற்கு காரணம் இந்த அரசு ஒரு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்று விரும்பியதுதான். ஜவஹர்லால் நேரு அவர்களும் காந்தியடிகளும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் இந்த ஒற்றை புள்ளியில் உடன்பட்டு நின்றார்கள். அதனால்தான் இந்த அரசாங்கம் இன்னைக்கும் மதசார்பற்ற அரசாக இருக்கிறது. அதுதான் அவர்களுக்கு பிரச்சனை. அதனால்தான் இந்த அரசமைப்பு சட்டத்தை அவர்கள் அவமதிக்கிறார்கள். 370 நீக்கினார்கள், அதை பொருட்படுத்தாமல் சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இதெல்லாம் அரசமைப்பு சட்டத்தை அவமதிக்கிற நடவடிக்கைகள். அத்வானிக்கு இப்போது பாரத் ரத்னா விருது, ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று வன்முறை வெறியாட்டம் நடத்திய அத்வானி பாரத ரத்னா. யோசித்து பாருங்கள். அவருக்கு விருது வழங்குகிற விழா வயது மூப்பின் காரணமாக வர முடியவில்லை. அந்த விருதினை அவர் வீடு தேடி கொண்டு போய் கொடுக்கிறார் குடியரசுத் தலைவர். இதுவே மரபு மீறிய செயல். அவர் போயிருக்க கூடாது, போகக்கூடாது. ஏன்னா இந்தியாவின் அரச தலைவர் திரௌபதி முர்மு, இந்தியாவினுடைய படை தலைவர், முப்படைகளுக்கும் தலைவர் திரௌபதி முர்மு, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் காவலர் திரௌபதி முர்மு. அவருக்கு மேலே ஒரு பொறுப்பு கிடையாது, அதிகாரம் கிடையாது. பிரதமருக்கு மேலே குடியரசுத் தலைவர். அத்வானி வேண்டுமானால் வாங்கி போய் இருக்க வேண்டும், அல்லது வேறு யாராவது போய் கொடுத்திருக்க வேண்டும். பிரதமர் போயிருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா திரௌபதி முர்மு அவர் வீட்டுக்கு போகிறார். அந்த காட்சி ஒரு படம் வெளியிடுகிறார்கள். அதிலே அத்வானியும் மோடியும் உட்கார்ந்து இருக்கிறார்கள், திரௌபதி முர்மு நின்று கொண்டிருக்கிறார். இதற்கு என்ன பொருள்? அவர் பெண்மணி என்பதாலா, அல்லது அவர் கைம்பெண் என்பதனாலா, அல்லது அவர் பழங்குடியை சார்ந்தவர் என்பதனாலா என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். அவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவரா இல்லையா? அவருக்குரிய புரோட்டோகால் அடிப்படையிலான மரியாதையை தர வேண்டுமா வேண்டாமா? யோசித்து பாருங்கள். இந்த இடத்திலே திரௌபதி முர்முவை அவர்கள் அவமதிக்கவில்லை தோழர்களே, அரசமைப்பு சட்டத்தை அவமதிக்கிறார்கள். அந்த கான்ஸ்டிடியூஷன் தானே சொல்லுது, அது பத்தி பிரச்சனை இல்லை. கான்ஸ்டிடியூஷன் மதிக்க மாட்டோம். ஏன் கான்ஸ்டிடியூஷன் மதிக்க மாட்டோம்? இந்த நாட்டுக்கு ஒரு ஸ்டேட் ரிலீஜன் வேண்டும். அதுதான் அவருடைய ஒரே போராட்டம். இவ்வளவு பெரிய யுத்தம் அவர்கள் நடத்துவதற்கு அதுதான் காரணம். மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடிப்பதற்கு அதுதான் காரணம். மூன்றாவது முறையாக வந்தால் அவர்கள் செய்ய போவது அதுதான். காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்பதெல்லாம் ஒரு புறம். அவர்களுக்கு காங்கிரஸ் இல்லாத பாரதம், திராவிட கழகங்கள் இல்லாத தமிழகம், இதுதான் அவங்க கோரிக்கையை, அவங்க முழக்கங்களே. திமுகவை ஒழிப்பதற்கு எவனோ புறப்பட்டவன் எல்லாம் காணாமல் போனான். அதுதான் வரலாறு. தமிழ்நாட்டு அரசியல் திமுகவை அழிப்பதற்கென்றே நடத்தப்பட்ட தேர்தல் வியூகங்கள் தான், போர் வியூகங்கள் தான். ஒரு நீண்ட நெடிய அரை நூற்றாண்டு கால அரசியல் வரலாறு திமுகவை எதிர்த்து, திமுகவை குறிவைத்து நடத்தப்பட்ட அரசியல் தான். ஆனால் அவர்களால் முடியவில்லை. பெரியாரை ஒழிப்பதற்கு எவ்வளவோ முயற்சித்து பார்த்தார்கள், ஒரு சிந்தனைகளை வைத்தொழிப்பதற்கு. அண்ணாதான் அதை கையில் எடுத்தார் என்பதனால் அண்ணா ஒழியட்டும் என்று கருதினார்கள். அண்ணா இறந்ததும் முடிந்தது என்று கருதினார்கள். அண்ணாவுக்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் வந்தார். 50 ஆண்டு காலம் அவர்தான் தமிழக அரசியலில் அச்சாணியாக சுழன்றார். ஒன்று எதிர்த்து பேசணும், இல்லைன்னா ஆதரித்து பேசணும். அதுதான் தமிழ்நாடு அரசியல். கலைஞர் எதிர்ப்பு, கலைஞர் ஆதரவு. இடையில யாரும் வந்து போகலாம், ஆட்சியில் இருக்கலாம். எம்ஜிஆர் வந்தார், ஜெயலலிதா வந்தார், போனார், அவ்வளவுதான். எம்ஜிஆர் வந்தார் போனார், ஜெயலலிதா வந்தார் போனார். ஆனால் அரசியல் கலைஞர் எதிர்ப்பு, கலைஞர் ஆதரவு. அதுதான் 50 ஆண்டு கால அரசியல். கலைஞருக்கு பிறகு அவ்வளவுதான். முடிந்தது பெரியாரியம், முடிந்தது அண்ணா அரசியல், முடிந்தது கலைஞர் அரசியல் என்று கருதினார்கள். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பார்களே, அப்படி கலைஞர் என்கிற புலிக்கு பிறந்த குட்டி புலி
அண்ணன் தளபதி அவர்கள் அவரை விட 16 மடங்கு இன்றைக்கு எட்டி பாய்கிறார். அதனால்தான் எச் ராஜா சொன்னார், கலைஞரை விட இவர் ரொம்ப டேஞ்சர். அவங்களுக்கு தெரியுது கரெக்டா. அண்ணன் தளபதி அவர்கள் வகுத்திருக்கிற இந்த தேர்தல் வியூகம் மோடியை நடுங்க வைத்திருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ய முடியும், ஹேமந்த் சோரனை கைது செய்ய முடியும், தளபதி ஸ்டாலின் அவர்களை அவர்களால் சீண்ட முடியும். ஆனால் இதுவெல்லாம் இவருக்கு வைக்கிற செக். பாருங்க, முதலமைச்சராக இருந்தாலும் கைது செய்வோம், கெஜ்ரிவாலை கைது செய்து விட்டோம், ஹேமந்த் சோரனை கைது செய்து விட்டோம், உங்கள் அமைச்சர் பாலாஜியை உள்ளே தள்ளி ஒரு ஓராண்டாக போகிறது, நாங்கள் நினைத்தால் பொன்முடியை பதவியை உடனே பறிக்க முடியும். இதெல்லாம் இவரை சுத்தி சுத்தி வைக்கிற செக். ஆனால் அதற்கெல்லாம் அசரக்கூடிய ஆள் அல்ல. ஏனென்றால் இவர் பெரியாரின் மடியில் தவழ்ந்தவர், பேரறிஞர் அண்ணாவின் அரவணைப்பில் வளர்ந்தவர், கலைஞரின் பாசறையில் பயின்றவர். அதனால் அண்ணன் தளபதி அவர்கள் கொஞ்சமும் அதை பற்றி கவலைப்படவில்லை, அஞ்சவில்லை, பின்வாங்கவில்லை. அருமை தோழர்களே, இந்த பாசிச பாஜக அரசு தேர்தல் அறிக்கையை ஒரு முறை நாம் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டும். பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை, காங்கிரசின் தேர்தல் அறிக்கை, திமுக தேர்தல் அறிக்கை, விசிக தேர்தல் அறிக்கை, இடதுசாரிகளின் தேர்தல் அறிக்கை நமது சிந்தனை என்ன என்பதை வெளிப்படுத்துகிறது. நாம் அனைவரின் ஒற்றை இலக்கு என்பது சமூக நீதிதான். ஏன் சமூக நீதி வேண்டும்? விளிம்பு நிலை மக்கள் வலிமை பெற வேண்டும். ஏன் விளிம்பு நிலை மக்கள் வலிமை பெற வேண்டும்? காலம் காலமாக இவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள், கல்வி மறுக்கப்பட்டவர்கள், அதிகாரம் பறிக்கப்பட்டவர்கள். அதனால் என்ன போராடினாலும் மேம்பெற முடியவில்லை. எனவே சமூக நீதி தேவை. இந்த சமூக நீதிக்கு நேர் எதிரான கும்பல், ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று வன்முறை வெறியாட்டம் நடத்திய கும்பல், அவர்களை வீழ்த்த வேண்டும். பாசிச பாஜக அரசை வீழ்த்த வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாட்டையும் மக்களையும் ஜனநாயகத்தையும் எல்லாவற்றுக்கும் மேலாக அரசமைப்பு சட்டத்தையும் அரசமைப்பு சட்டம் முன்மொழிகிற ஜனநாயக விழுமியங்களையும் பாதுகாக்க முடியும் என்கிற நம்பிக்கை அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. அண்ணன் அவர்களின் வியூகம் வெற்றி பெற வேண்டும். நம்முடைய தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதியானதுதான். தமிழ்நாட்டில் 40 இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வெற்றி பெறும். அவர்கள் என்ன நெருக்கடி தந்தாலும், பிரதமர் மோடி எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும், எல்லா தொகுதிகளிலும் அவர் இங்கே டேரா அடித்தாலும் பாஜக ஒருபோதும் இங்கே காலூன்ற முடியாது, வேரூன்ற முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாடு என்பது வட இந்திய மாநிலங்களைப் போல உங்கள் மாய்மால அரசியலில் வீழக்கூடிய சாதாரண ஆட்கள் அல்ல, பண்பட்டவர்கள், அரசியல் படுத்தப்பட்டவர்கள். எனவே இங்கு அவர்களின் மாய்மால வித்தைகள் ஈடுபடாது. அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற அச்சத்திலே நாம் இங்கே பேசவில்லை. நாம் வெற்றி பெறப் போகிறோம் என்றாலும் நம்முடைய பார்வை நம்முடைய இலக்கை நோக்கியதாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நம்மை எதிர்த்து நிற்கிற கொள்கை பகைவர்கள் டெபாசிட் இழக்க வேண்டும். தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களை எதிர்த்து நிற்கிற வேட்பாளர்கள் டெபாசிட் இழக்க வேண்டும். அப்போதான் நாம் எல்லோரும் சேர்ந்து திமுக எடுத்திருக்கிற இந்த முன்முயற்சியை நாங்கள் முழு மனதோடு வரவேற்கிறோம். பாசிச பாஜக அரசை தூக்கி எறிய வேண்டும் என்பதிலே நாங்கள் முழுமையாக உடன்படுகிறோம் என்று சொல்ல வேண்டுமானால் எதிரிகள் எதிர்த்து நிற்கிற வேட்பாளர்கள் டெபாசிட் இழக்க வேண்டும். அதற்கேற்ப நீங்கள் பணியாற்ற வேண்டும். உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களின் குரல் ஜனநாயக குரல், உரிமை குரல் ஓங்கி உரத்து ஒலிக்க வேண்டும். மீண்டும் மக்களவையில் ஒலிக்க வேண்டும். அதற்கு அவரை மாபெரும் வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம் தளபதியின் சின்னம், ஜனநாயகத்தின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், பாசிச பாஜகவை வீழ்த்தும் சின்னம், மோடியை வீட்டுக்கு விரட்டி அடிக்கும் சின்னம், அண்ணன் தளபதி அவர்களின் சின்னம், இந்தியா கூட்டணியின் சின்னம், ராகுல் காந்தி வாழ்த்துக்களை பெற்ற சின்னம்.